வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, நாம் ஜோதிட ஞானம் என்ற தலைப்பிலே அடிப்படையான ஜோதிட சிந்தனைகளை, ஞானத்தை நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகின்றோம். கடந்த 5-6 மாதங்களாக இந்த சிந்தனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே கிரக காரகங்கள் என்பதை, ஒவ்வொரு கோள்களின் தன்மையையும் இப்பொழுது நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலிலே 9 கோள்களை பற்றிய அந்த தன்மைகளை ஆறுமுகம் ஐயா மேலோட்டமாக அதிலுள்ள முக்கியமான தன்மைகளை நமக்கு விரிவாக எடுத்துரைத்தார். இன்னும் ஆழமாக அதனுடைய தன்மைகளை வேதாத்திரிய காந்த தத்துவத்தோடு நாம் இணைத்து பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதில் ஆழ்ந்த சிந்தனைக்கு செல்ல முடிகிறது என்ற அடிப்படையிலே நாம் இதுவரை அதாவது அடிப்படை கோளாகிய சூரியன், அதில் தொடங்கி சூரியன், சந்திரன், அடுத்து செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய கோள்களினுடைய தன்மைகளை நாம் இதுவரை சிந்தனை செய்து வந்தோம். இப்பொழுது இன்று நாம் சனி என்ற கோளை பற்றிய சிந்தனைக்கு செல்ல இருக்கின்றோம். அதாவது இந்த ஜோதிட ஞானத்தில் 9 கோள்கள் நாம் கணக்கில் எடுக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் அதில் அதாவது ஃபிசிக்கலாக நமக்கு கண்களால் பார்க்கக்கூடிய கோள்கள் என்று சொன்னால் 7 கோள்கள் தான். ராகு கேது என்பது நிழல் கோள்களாக மாறிவிடுகிறது. அந்த 7 கோள்களிலே இப்பொழுது இந்த சனி நாம் 7வது கோளாக பார்க்கிறோம். இந்த சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையிலே, அதாவது இந்த 7 கோள்களில் கடைசியாக வெகு தொலைவிலிருந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள் இந்த சனியாக இருக்கிறது. நமது பூமிக்கும் மிக தொலைவில் இருந்து கொண்டு நமக்கு அந்த அலையின் மூலமாக நமது வாழ்வோடு தொடர்பு கொண்டுள்ள கோள் என்றால் அது சனி என்று தான் சொல்ல முடியும். அந்த சனி என்ற கோளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கோள்களெல்லாம் நாம் ஜோதிட ஞானத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்று கேட்டால் அவை மிக மிக தொலைவில் இருக்கக்கூடியதனால் அந்த அலை இயக்கம் நமது வாழ்வில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதும், அதை அனுபவ ரீதியாக அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்பதால் அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை. ஆனால் பொதுவாக நாம் இந்த சூரிய குடும்பத்தை தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்தையும் 27 பிரிவுகளாக பிரித்து அந்த நட்சத்திர கூட்டங்களை ஒட்டுமொத்தமாக எடுத்து ஒரு நட்சத்திரம் என்றும் அதனுடைய தன்மைகள் என்றும் பார்க்கும் பொழுது அதில் இவையெல்லாம் அடங்கிவிடக்கூடியதாக இருக்கிறது. அவற்றினுள் இப்போது கார்த்திகை என்ற ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த கார்த்திகை என்ற பிரிவிலே இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திர கூட்டங்களும் இணைந்துதான் கார்த்திகை என்ற ஒரு நட்சத்திர பெயரால் நாம் குறிப்பிடுகிறோம். அப்போ அது ஒரு நட்சத்திரம் அல்ல. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரியன் போன்றது. அப்போ ஒவ்வொரு அந்த நட்சத்திரத்துக்கும் சுற்றி வரக்கூடிய கோள்கள் இருக்கும் அல்லவா. இப்போ இங்கே நம்ம சூரியனை சுற்றுற கோள்கள் மாதிரி கோள்கள் இருக்கும் அல்லவா. அப்போ அவைகளெல்லாம் அதில் உள்ளடக்கி விடுகிறது அல்லவா. அப்போ அடுத்த நம்மை தாண்டி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாவற்றையுமே ஒட்டுமொத்தமாக நாம் நட்சத்திரம் என்ற கணக்கில் எடுத்துக்கொள்வதால் அப்போ அதில் என்ன ஆயிரும், இப்போ யுரேனஸ், நெப்டியூன் போன்ற அந்த கோள்களினுடைய அலையெல்லாம் அதில் சேர்ந்துடும்.
அப்போ அது என்ன பண்ணுறோம், நட்சத்திரத்தினுடைய அலை என்று நட்சத்திர பலன்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த பலன்கள் எல்லாம் பொது பலனாக இருக்கிறது. அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை. நாம் ஒரு 10% அதனுடைய பலன்களை எடுத்துக்கொள்கிறோம். இதைத்தான் ராசி பலன் என்று சொல்கிறோம். நட்சத்திரம் என்பதை வைத்து பார்க்கக்கூடியது தான் ராசி. நாம் பிறந்தபோது எந்த நட்சத்திரம் என்பது நமக்கு அந்த பிறந்த நேரத்தில் ஓடிக்கொண்டிருந்ததோ அந்த நட்சத்திரத்தை அதன் அடிப்படையில் தான் நாம் ராசி என்பதை குறிக்கிறோம். எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறதோ அந்த இடம் அந்த ராசியாக நாம் பார்க்கிறோம். அதை வச்சு தான் நம்ம ராசி பலனே பார்க்குறோம். அப்போ நட்சத்திரத்தை வைத்து பார்க்கக்கூடியது ராசி பலன். இப்போது இந்த ராசி பலனில் தான் நமக்கு எது வருகிறது, இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, கண்டச்சனி, பாதச்சனி, இப்படி ஏகப்பட்ட சனி சொல்லுவாங்க. சனி பயிற்சின்னு சொல்லிட்டாலே போதும். கோயில்களெல்லாம் என்ன எழுதி போட்டிருப்பாங்க, எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு சனி போட்டிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள்னு போட்டு பார்த்திங்கன்னா 12 ராசியில் கிட்டத்தட்ட 9 ராசிக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அப்போ அது ஏதோ ஒரு வகையில் அது நமக்கு ஏதோ துன்பத்தை தரக்கூடியது என்று அதை போட்டதுனால இந்த சனி என்பதை கண்டாலே எல்லோருக்கும் பயம். இருக்கிற கோள்கள்லேயே இந்த சனி என்ற கோளை கண்டுதான் நிறையா பேர் பயப்படுவாங்க. அதனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது. என்னென்னா இந்த சனி பயிற்சி வர்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ரொம்ப லேட்டாக வரும். ஒரு தடவை பயிற்சி ஆச்சுன்னா 2.5 வருஷம் இருக்கும். இப்போது இந்த 7.5 சனி அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்கிறோம், நம்ம ராசிக்கு முதல் கட்டத்தில் 12ஆம் இடத்துல அந்த சனி பயணிக்கும்போது 7.5 சனி தொடங்கும். அப்போ அது ராசிக்கு முதல் 12ஆம் இடமும் ராசியில் பயணிக்கும் போதும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயணிக்கும் போதும் அப்போ மொத்தம் 2.5 7.5 வருஷத்தை 7.5 சனின்னு சொல்லிடுறோம். அப்போ இப்போ இதில் 7.5 வந்துடுது இல்லையா 3 ராசியில். அப்புறம் அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது ராசியினுடைய 8ஆம் இடத்தில் சனி பயணம் செய்து கொண்டிருந்தால் அதை அஷ்டமத்து சனின்னு சொல்லிடுறோம். இதை எப்படி பயமுறுத்துகிறாங்க, 7.5 வருஷத்தில் கொடுக்கக்கூடிய துன்பத்தை இந்த அஷ்டமத்து சனி 2.5 வருஷத்தில் கொடுக்கும். அஷ்டமத்து சனினா 8ஆம் இடத்தில் ராசியினுடைய 8ஆம் இடத்தில் சனி பயணிக்கும் போது அந்த 2.5 வருஷம் அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லிவிடுறாங்க, ராசியினுடைய 4ஆம் இடத்துல பயணிக்கும் போது அது அர்த்த அஷ்டமத்து சனின்னு ஒன்று சொல்லிவிடுறாங்க. அப்போ பாருங்கள், 1ஆம் இடம் 2ஆம் இடம் இது 7.5ல் வந்துடுது. 3 கேப் வந்து 4ல் வரும்போது என்ன ஆயிடுது, அர்த்த அஷ்டமத்து சனின்னு சொல்லிவிடுறாங்க. அப்புறம் 5 6 7 8ல் வரும்போது அஷ்டமத்து சனின்னு சொல்கிறாங்க. இதே போல் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று வரும். கண்டச்சனி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது மாதிரி அந்த 7ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு சனின்னு சொல்லுவாங்க. இதுவே பேர்கள் பல கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சனி என்றாலே அது நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதுன்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். இப்போது இது அசுப கிரகம்தான். சனி என்பது அசுப கிரகம்தான். இந்த அசுப கிரகம் அப்படின்னு சொன்னாலும் இந்த சனி என்பது ஒரு கர்மகாரகன் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. கர்மகாரகன்னா என்ன, அதை எப்படி எடுத்துக்கலாம், கர்மகாரகன்னா கர்மம் என்றால் செயல், உழைப்பு. கர்மத்தை செய்யக்கூடியதில் அதிகமாக ஈடுபாடோடு செய்ய வைக்கக்கூடிய கிரகம் இந்த சனி கிரகம். இப்போ நம்ம இந்த காரகங்களை பார்க்கும்போது நமக்கு அதில் தெரியும். அதே போல் கர்மகாரகன் என்று சொன்னால் அந்த கர்ம வினையை கழிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது இந்த சனி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அதிகமாக நம்ம உழைப்பை கொடுத்து, அதாவது உழைப்பு அதிகமாக இருக்கும், அதனுடைய பலன் கம்மியாக இருக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்குமா லேசாக உழைச்சிட்டு நிறைய வருமானத்தை எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி அதுதான் மக்களுக்கு பிடிக்குது. நம்மளோட உழைப்பு கம்மியாக இருக்கணும், வருமானம் நிறையா இருக்கணும். அப்போ உழைப்பை கம்மியாக கொடுத்து வருமானத்தை நிறைய
எடுக்கிறோம் அப்படின்னா வருமானத்தை சமுதாயத்திலேருந்து தான் எடுக்கிறோம். இது வேதாத்திரியத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன வருது, நாம் கொடுத்தது போக எடுத்தது அதிகமாக இருந்தால் அது கர்ம வினையாக நமக்கு சேருதுன்னு சொல்கிறோம். இப்போ இதே சனியினுடைய ஆதிக்கத்தில் நம்ம செய்யக்கூடியது அதிகமான உழைப்பு, எடுக்கிறது கம்மி, கொடுக்கறது அதிகம். அப்போ என்ன ஆகுது, அப்போ நம்ம கர்மவினை கழியக்கூடியதாக மாறுகிறது. அப்போ இந்த சனி என்ற கிரகம் நமக்கு கர்மவினையை கழிக்கிறதா கூட்டுகிறதா? நம்ம கர்மவினையை கழிக்கிறதுல ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த சனி. அதாவது இப்போ நம்ம வேதாத்திரிய அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஞானம் பெற முடியுமா என்று ஜாதகத்தை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறத நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது கேது எப்படி இருக்கிறது, கேதுவை வைத்துத்தான் சொல்லுகிறார்கள். இப்போது கேதுவும் குருவும் இணைந்திருந்தால் இவர் ஞானத்தின் பாதையில் செல்வார் என்று சொல்லுகிறார்கள். அந்த கேதுவும் குருவும் இணைந்து அது எந்த இடத்துல இருக்குது, எந்த அமைப்பில் இருக்குங்கிறத வச்சு அவருடைய ஞானத்தின் அளவுகோலை நிர்ணயம் செய்யலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போது நாம் இன்னும் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குருவையும் கேதுவையும் ஞானத்துக்கு பார்க்கறதுக்கு கூட சனியையும் இணைத்து கொண்டு பார்க்க வேண்டும். இந்த ஞானத்துக்கு துணை செய்யக்கூடிய கோள் சனி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் செயல் விளைவு தத்துவம் கர்மவினை தத்துவத்தை தெளிவாக படிச்சிருக்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த சனி என்ற கோளும் நமக்கு ஞானத்தை கொடுக்க வல்லது. ஞானம் எப்போ கிடைக்கும், கர்மவினை கழிஞ்சு தூய்மையானால் தானே கிடைக்கும். அப்போ ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை சனி என்பதையும் வைத்து பார்க்க வேண்டும் என்பது நமது கருத்தாக இருக்கிறது. சரி, அப்போ இந்த சனிங்கிறத பற்றியான ஒரு அவுட்லைனை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த சனிங்கிற கோளுக்குள்ளே போயிடுவோம். இந்த சனி என்ற கோள் சூரியனிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 9 கோடி மைல்னு மகரிஷி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 141.5 கோடி கிலோமீட்டரில் போனோம்னா அவ்வளவு தூரத்தில் இருக்குது சூரியனிலிருந்து. சரி, இது ஒரு இருட்டு கிரகம் என்று சொல்லுகிறார்கள். இருட்டு கிரகம் ஏன் இருட்டு கிரகம்? சூரியனிலிருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் போகும்போது அங்கே சூரியனுடைய அந்த அலை, இப்போ சூரியனிலிருந்து அந்த வெளிச்சம் என்ற அலை வருகிறது, அது மோதும் போது அதனுடைய தன்மையை வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறோம். இப்போ பூமிக்கு வரக்கூடிய அலைக்கும் அந்த சனி என்ற கோளுக்கு போகக்கூடிய அலை ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால அங்கே அந்த அலையினுடைய தன்மை ரொம்ப குறைவு. அப்போ அதனால் அதை இருட்டு கிரகம் என்று நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். சரி, இப்போ இந்த சனி என்ற கோள் பெரிய கோள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த கோள்கள்லேயே பெரிய கோள் என்று சொன்னால் குருவுக்கு அடுத்து பெரிய கோள் என்று சொன்னால் அது இந்த சனி என்ற கோளாகத்தான் இருக்கிறது. சரி, இப்போ பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது இல்லையா? இந்த சனி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எவ்வளோ நேரம்னா 10 மணி நேரமும் 14 நிமிடமும் ஆகிறது. அதாவது 10.25 மணி நேரம் அதில் தன்னைத்தானே சுற்றி வந்து விடுகிறது. சரி, இப்போ இந்த சனி சூரியனை சுற்றி வரக்கூடிய காலம் என்ன? பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய காலம் 1 வருஷம். இப்போ இந்த சனி இதுதான் சூரியனை சுற்றுறதுல அதிகமான காலம் எடுத்து சுற்றக்கூடியது. அதனால தான் நமக்கு அந்த சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் கிட்டத்தட்ட 30 வருடம் என்று சொல்லுவோம். கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 29.5 வருடங்களில் இது சூரியனை சுற்றி வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இது மெதுவாக செல்லக்கூடிய கோள் என்று சொல்கிறோம். ஏன்னா சூரியனை சுற்றுறத ரொம்ப காலம் எடுக்கிறதுனால இது மெதுவாக சுற்றக்கூடிய கோள் என்று சொல்கிறோம். சரி, இப்போ பூமிக்கு துணைக்கோள்னு சந்திரன் இருக்கிறது அல்லவா? அதுபோல் இப்போ துணைக்கோள்கள் இந்த சனிக்கு இருக்கிறதா என்று கேட்டால் ஏகப்பட்ட துணைக்கோள்களை கொண்டது இந்த சனி என்ற கிரகம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதானமான இப்போ சந்திரன் மாதிரி பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த துணைக்கோள்களே 61 இருக்குது. அதுக்கு மேலே குட்டி குட்டி துணைக்கோள்களாக கிட்டத்தட்ட 200 கோள்கள் இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 260 நம்ம இவங்க கணக்கு எடுத்திருக்கிறது. இன்னும் அதை விட சிறிய கணக்கெடுக்க முடியாத கோள்கள்லாம் இருக்கலாம். இப்போ எல்லாம் அந்த சனியை சுற்றி கொண்டு அந்த சனியோடு சேர்ந்து சூரியனை சுற்றி வருகிறது.
இப்போ எப்படி சந்திரன் வந்து பூமியை சுற்றி கொண்டு பூமியோடு சேர்ந்து சூரியனை சுற்றி வருகிறதோ, அதே போல் இந்த கோள்கள் எல்லாம் சனியை சுற்றி கொண்டு அதோடு சூரியனையும் சுற்றி வரக்கூடியதாக இருக்கிறது. ஆக அதிகமான துணைக்கோள்களை கொண்ட கிரகம் என்று சொன்னால் இந்த சனி என்ற கிரகமாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த சனி என்ற கிரகம் பற்றிய சில கருத்துக்களை நாம் பார்த்து விட்டோம். இப்போ நாம் அடுத்து எங்கே போகலாம்? இப்போ சனி என்பது சுபகிரகமாக அசுபகிரகம்னா அசுபகிரகம் என்று எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்த சனி என்பது அசுப கிரகமாக இருந்தாலும் அது வக்கரமாகும்போது அதன் அசுபத்தன்மையை குறைத்து கொள்ளும். நீங்கள் பாருங்கள், இந்த வக்கரம்னு ஜோதிடத்தில் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சனி பிராக்கெட்டில் வான்னு போட்டிருந்தாங்கன்னா வக்கரம் என்ற அர்த்தம். இது அதாவது வள சுழலாக இந்த கிரகங்கள் சுற்றி வருகிறது அல்லவா. இப்போ மீன ராசியில் அதாவது ஒரு 18 டிகிரி போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க சனி. அது போனது அடுத்து 19க்கு தானே போகணும். இந்த 18க்கு போனது திடீர்னு என்ன பண்ணோம், ஒரு 6 மாதத்துக்கு 17, 16, அப்படியே 13, 12ன்னு அப்படியே கீழே வந்துடும். கீழே வந்து கும்பராசி வரைக்கும் வந்துட்டு அப்புறம் திரும்ப போகும். அந்த ரிவர்ஸில் வருதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ரிவர்ஸில் வர்றதை வக்கரம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த கிரகம் அப்படி சுற்றி வர்றது ரிவர்ஸில் வருதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். அது எப்படிங்க கிரகம் வந்து ரிவர்ஸில் வரும்? சூரியனை சுற்றி வருது, அது எப்படி ரிவர்ஸில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரகம் ரிவர்ஸில் வர்றதில்லை, அது வக்கரத்தில் வருவது இல்லை. நாம் இப்போ இந்த ஜோதிடமே எப்படி பார்க்குறோம்? நம்ம சூரியனிலிருந்து நீங்கள் இந்த இந்த வானசாஸ்திரத்தை ஜோதிடத்துக்கு கணிச்சிங்கன்னா இந்த வக்கரம் என்பதே வராது. அது சூரியனை சுற்றுறதுல வளப்புலமாக சுற்றிட்டு தான் இருக்கும், வக்கரம்ங்கிறதே வராது. ஆனால் நாம் எப்படி கணக்கெடுக்கிறோம்? பூமியில் இருந்து பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு கோள்களும் எங்கு இருக்கிறது என்பதை அடிப்படையாக வைத்து தான் இந்த ஜோதிட ஞானம் கணக்கிடப்படுகிறது. அப்போ பாருங்கள், பூமியில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது எந்தெந்த கோள் எந்தெந்த இடத்துல எப்படி போகுது, இதையெல்லாம் எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் நாசாவினுடைய உதவி இல்லாமல் நமது முன்னோர்கள் கணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒரு அறிவியல் என்பதை பாருங்கள். தமிழ் மொழியில் அறிவியல் இல்லை என்று ஆங்கிலத்தில் தான் அறிவியல் இருக்கிறது என்று இப்பொழுது ஒரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிவியல் என்பது மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது, பக்க விளைவை கொடுக்கக்கூடிய அறிவியலைத்தான் அது ஆங்கிலம் வைத்திருக்கிறது. இந்த அறிவியல் மனிதனை வாழ வைக்கக்கூடிய அறிவியலாக இருக்கிறது, உண்மையான அறிவியலாக இருக்கிறது, எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய அறிவியலாக இருக்கிறது. அவையெல்லாம் தமிழ் மொழியில் இருந்திருக்கிறது. தமிழ் மொழி மட்டுமில்லை, அந்த வானசாஸ்திரம் இது கிரேக்கத்தில் இந்த வானசாஸ்திரம் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த கிரேக்கத்தில் இருக்கிறது நம்ம மக்கள் வந்து அதை அதாவது ஹிஸ்ட்ரியில் கொண்டு வர்றாங்க. ஆனால் அந்த கிரேக்கத்துக்கே இந்த தமிழில் இருந்து தான் போயிருக்கிறது. அப்போ இந்த வானசாஸ்திரத்தை அவங்க கண்டு உணர்ந்தவர்கள் நமது சித்தர் பெருமக்களாக இருந்திருக்கிறார்கள். இங்கிருந்து கிரேக்கத்துக்கு போய் கிரேக்கத்திலிருந்து இப்படி வந்ததாக தான் சொல்லுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஞானம் என்பது இங்கே இருந்திருக்கிறது. அப்போ பூமியிலிருந்து பார்க்கும்போது இது என்ன, அது ரிவர்ஸில் வர்ற மாதிரி தெரியும். ஏன் அப்படி தெரியுது? இந்த பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றுறப்ப ஒரு இடத்துல இந்த பூமி நகர்றது அப்படிங்கிறது அடிப்படையில் அந்த சனி நகர்றதும் இது நகர்றதும் ஒரு வளைவில் போகும்போது அது ரிவர்ஸில் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். அதைத்தான் வக்கரம் என்று சொல்கிறோம். சரி, இப்போ சனி வக்கரமாக இருந்தால் அந்த சனியினுடைய கெடுபலன்கள் இருக்கிறது அல்லவா, அது குறைந்துவிடும். அப்போ ஒரு பொதுவாக ஒரு கருத்தை நம்ம வச்சுக்குவோம். அசுப கிரகங்கள் வக்கரமாக இருந்தால் அது அதனுடைய அசுபத்தன்மையை குறைத்து கொள்ளும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ சுபகிரகம் குரு இருக்குது, அதுவும் வக்கரமாகும். அப்போ அது வக்கரமானால் என்னாகும்? அது
நல்ல தன்மையிலேருந்து கெட்ட தன்மைக்கு போயிடுமா? இப்போ இது கெட்ட தன்மையை வந்து குறைத்து கொள்ளும்னு சொல்கிறோம், இது நல்ல தன்மையை குறைத்து கொள்ளுமா என்று ஒரு கேள்வி வரும். குரு அப்படி வக்கரமாக வரும் பொழுது அந்த குரு தொடர்புகள் கெட்ட தொடர்புகளாக இருந்தால் அது வக்கரத்தில் இருக்கும்போது கெட்ட பலன்களை அதிகமாக கொடுக்கும். அப்போ குரு வக்கரமாக இருக்கக்கூடிய குரு என்ற நிலையில் அது 8-12 தொடர்பில் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த 8-12 சாதாரணமாக குரு 8-12 செய்யக்கூடிய துன்பத்தை விட இந்த வக்கரத்தில் இருக்கக்கூடிய 8-12 தொடர்பு ரொம்ப அதிகமான துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். அது சாதாரணமாக வக்கரத்தில் வர்றதுனால ஒன்றும் பெரிய ஒரு மாற்றம் அங்கே ஒன்றும் இருக்காது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த சனி செவ்வாய் இந்த ரெண்டும் வக்கரத்தில் வரும்போது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வக்கரம் என்பது எந்தெந்த கோள்களுக்கு அதிகமாக இங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய், குரு, சனி இந்த 3க்கு தான் வக்கரம் போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் இந்த பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கோள் இந்த 3 கோள் தான். இதில் தான் இந்த வக்கரங்கிறது நமக்கு தெரியும். இந்த உள்ளே இருக்கக்கூடிய கோளில் சுக்கிரனும் அந்த புதனும் இருக்கு இல்லையா, அதில் வக்கரங்கிறது பெருசாக தெரியாது. அப்படியே இருந்தாலும் சும்மா 1 நாள் 2 நாள் அப்படி வந்து அப்படி போகிற மாதிரி இருக்கும். அந்த வக்கரம் வந்து நமக்கு பெருசாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இந்த சனியெல்லாம் வக்கரத்தில் வந்துச்சுன்னா 6 மாதம் அப்படியே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் சொல்லுவாங்க. அந்த 2.5 வருஷத்தில் இந்த வக்கரத்தில் வர்றதே ஒரு 4 மாதம் வர்ற மாதிரியெல்லாம் இருக்கும். அதிகமாக வக்கரத்தில் வர்றது சனி, அடுத்து குரு, அதுக்கு அடுத்து செவ்வாய். இதுதான் வக்கரத்தில் வரக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த சனி வக்கரம் என்று இருந்தால் அந்த சனியினுடைய கெடுபலன்கள் குறையும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த சனி அப்படிங்கிற கோளுக்கு வந்து ரோமானியர்கள் இதுக்கு பேர் என்ன, சாட்டன்னு வச்சாக்கா. சாட்டன் அப்படின்னு வச்சோம்னா அதுக்கு தமிழில் என்ன பொருள், அவங்க ரோமானிய மொழியில் என்ன விளக்கம் என்று சொன்னால் வேளாண்மை கடவுள் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இது உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய கோள் என்று சொன்னால் இந்த சனி. இந்த சனியில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த உள்ளே இருக்கக்கூடிய நம்ம அந்த காரகத்துக்கெல்லாம் போனோம்னா மேக்சிமம் அந்த மாதிரியான காரகத்துவம் தான் வரும். அதிகமான உடல் உழைப்பு, அதுலேயும் குறிப்பாக கால்களை கொண்டு கடினமான உழைப்பை செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு சொன்னோம்னா அதை செய்யக்கூடியவர்கள் சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார்கள். இப்போ நம்ம கையை வச்சு செய்கிறது, கையில் செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது எல்லாமே செவ்வாயின்னு சொல்லியிருக்கோம். விரல்களில் செய்யக்கூடியதெல்லாம் புதன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த கால்களில் செய்யக்கூடியது சனி. அப்போ இந்த விவசாயம் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த விவசாயம் அதிகமாக இந்த கால்களை பயன்படுத்தி உழைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இதை வேளாண்மை கடவுள் என்று இந்த சனியை அழைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சனி என்பது கடினமான உழைப்பு என்பதை கொடுக்கக்கூடிய இந்த கிரகம் என்று சொல்லலாம். சரி, இப்போ நம்ம காரகத்துவத்துக்கு போயிடுவோம். இப்போது இந்த சனியினுடைய காரகத்துவம் உடலில் எதனோடு தொடர்பு கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மிக மிக முக்கியமாக உடலில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுப் பொருட்கள் அனைத்தும் இந்த சனி என்ற காரகத்தை சார்ந்தது. சனி நல்ல தொடர்பில் இருந்துச்சுன்னா உடலில் கழிவு வெளியேற்றம் சரியாக நடக்கும். அப்படி இல்லைன்னா கழிவுகள் தேங்கும். இப்போது சனியினுடைய காரகத்துவத்தை பார்த்துடுறோம். அதை பலன் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? சனி வந்து ஒற்றைப்படையில் இருக்கா, ரெட்டைப்படையில் 2, 4, 6, 10 இருக்கா, இல்லை 8, 12 இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பார்க்கும்போது இப்போ ஒற்றைப்படை தொடர்பில் இருந்துச்சுன்னா உடம்புல கழிவுகள் தேங்காது. 2, 4, 6, 10 தேங்கும். 8, 12 இருந்தால் அந்த தேங்கிறதுனால பெரிய நோய் வரும். இப்போ இந்த 3 பிரிவாக பிரிச்சுங்க. பொதுவாக இப்போ நாம் வந்து இந்த தொடர்புகளில் 4 பிரிவாக பிரிக்கிறோம். 1, 3, 7, 11, இன்னொன்று 2, 4, 6, 10, இன்னொன்று 5, 9, இன்னொன்று 8, 12ன்னு பிரிப்போம். இப்போ 1, 3, 7, 11ன்னா மிதமான வருமானம், மிதமான வாழ்க்கை அனுபவம் நல்லா இருக்கும். எல்லாமே சமநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கும். 2, 4, 6, 10ன்னா கொஞ்சம் வருமானம் புறம் சார்ந்தது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கும்.
5 9ன்னா எப்படி இருக்கும்னா அங்கே பொருளாதாரத்தில் ஒன்றுமே இருக்காது, ஒரு சோம்பேறியாக எல்லாத்துலேயுமே அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும். 8 12ன்னா 2 அகம் சார்ந்து புறம் சார்ந்து ரெண்டுலேயுமே துன்பத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த உடல் இந்த கழிவுகள் அப்படிங்கிறத இந்த அடிப்படையை வச்சுட்டு அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம கணிச்சுக்கலாம். சரி, அப்போ இப்போ கழிவு பொருட்கள்னு சொன்னோடனே சிறுநீரகம் என்பது சனி என்ற கோளை சார்ந்ததாக இருக்கிறது. அதே போல் கால், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கால்களை கொண்டு அப்படின்னு சொன்னாலே சனின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. கால் அதாவது அந்த இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கால் அப்படிங்கிறது இந்த சனியினுடைய காரகத்துவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த உடம்பில் இடுப்புக்கு மேலே மற்ற எல்லா கோள்களும் அந்த ஒவ்வொரு உறுப்பினுடைய இடத்த பிடிச்சிக்குது. மற்ற 9 கோளில் இந்த இடுப்புக்கு மேலே வந்து 8 கோள் இருக்குது. ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ ஹார்ட்டுக்கு ஒன்று, லங்ஸுக்கு ஒன்று, இது மாதிரியெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகம் நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த சனிங்கிறது இடுப்புக்கு கீழே கால். அப்போ இந்த உடம்பில் கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி என்ற கோளாக இருக்கிறது. இங்கே இடுப்புலேருந்து பாதம் வரைக்கும் அதிகமான இடத்தை அது கை வச்சிருக்கு. இப்போ கை அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு சிறிய இடம்தான், அது வந்து செவ்வாய்க்கு போயிடுது. இப்போ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு கோள்கள் அதில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இந்த கால் என்பது இதனுடைய ஒரு காரகம். இன்னொன்று தோல், ஏன்னா தோலின் மூலமாகத்தான் நமக்கு என்ன ஆகுது, கழிவுகள் அதிகமாக வெளியேற்றப்படக்கூடியது. அதனால் தோல் என்பதும் சனியினுடைய காரகமாக இருக்கிறது. முடி என்பதும் சனியினுடைய காரகமாக இருக்கிறது. இது என்ன முடி வழியாக என்ன கழிவு வெளியேறுது அப்படி இல்லை. இந்த முடி அப்படிங்கிறது முடி முழுவதும் மொட்டை அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போயும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ அது இப்போ முடி வளர வளர மொட்டை எடுக்கிறது கூட உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது வெளியே வருது, அது கூட இந்த முடி வெளியில் வர்றது கூட கழிவினுடைய வெளியேற்றமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அதை வெட்டி எடுக்கிறதுனால நமக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்துறதில்லை. அதனால் அந்த முடி என்பதும் இந்த சனியினுடைய காரகத்துவத்தில் வருகிறது. அதுக்கப்புறம் இந்த சனியினுடைய முக்கியமான காரகம் இது ஆயுள் காரகன் என்று சொல்லலாம். இது ஆயுள் காரகன்கிறது சனிங்கிறது மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது, அது பல்வேறு அடிப்படையில் பார்க்கணும். இருந்தாலும் சனி என்பது கடைசியில் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்குது இல்லையா. நம்ம அந்த சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையில் கடைசி கிரகமாக இருக்குது இல்லையா. அப்போ வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி அப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது மாதிரி ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேரம்பேட்டி 4 பேர் இருக்காங்க, அதில் 3 பேருக்கு 7.5 சனி நடக்குது, அஷ்டமதி சனி நடக்குதுன்னா அவர் தாத்தா வந்து அநேகமாக இந்த 7.5 சனியில் அவர் இறந்துருவார் இப்படின்னு சொல்லி ஒரு யூகம் நமக்கு சொல்லப்படுகிறது. இப்போது அந்த சனி என்பது அந்த கடைசி காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சனி வந்து ஆயுள் காரகன்னா உடனே சனி திசை வந்துச்சுன்னா, சனி புத்தி வந்துச்சுன்னா அங்கே ஆயுள் போயிடுமா அப்படியெல்லாம் இல்லை. சனி வந்து 1 3 5 7 9 11 ஒற்றைப்படை தொடர்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவர் நல்ல வயசான காலம் வரைக்கும் இருப்பார், ஒன்றும் வராது. ஆனால் அந்த சனி திசை வந்து சனி புத்தி வந்து 8 12 வந்து இது இல்லாமல் லக்கினமும் கெட்டு போய் அந்த 9ஆம் பாவமும் பிரச்சனையாக இருந்து அதில் இன்னும் நிறைய இது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு லக்கினத்துக்கும் அந்த மாரகாதிபதி என்று ஒரு கிரகம் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு லக்கினத்துக்கும் வேறு மாறுபடும். இது பொதுவாக நம்ம வந்து ஆயுள் காரகன் சனின்னு சொல்லிடுறோம். ஒவ்வொரு லக்கினத்துக்கும் தனித்தனியாக அந்த மாரகாதிபதினு 2 கிரகங்கள் இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து தான் பார்க்கணுமே தவிர இந்த சனி ஒன்றை மட்டும் பார்த்துட்டு அப்படியெல்லாம் பயந்துடக்கூடாது. இந்த 7.5 சனி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துடும் அப்படி இல்லை. இப்போ பேரம்பேட்டுக்கெல்லாம் 7.5 சனி நடந்தால் தாத்தாவுக்கு சனி ஒற்றைப்படையில் இருந்துச்சுன்னா எதுவும் செய்யாது. அப்போ ஜோதிடத்தை நம்ம வந்து பல கோணங்களில் பார்க்கணும். ஜோதிடத்தை விதியை அடிப்படையாக கொண்டு விதியை மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா தப்பாக போயிடும். அந்த விதியை வைத்துக்கொண்டு நம்ம மதியால் சிந்தனை பண்ணி பலன் சொன்னால் தான் ஜோதிடம் ஜெயிக்குமே தவிர இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அனலிட்டிக்கலாக நம்ம வந்து பல கோணங்களில் சிந்தனை செய்து சொல்லக்கூடிய ஒன்று இந்த ஜோதிடம். இந்த அதாவது மருத்துவத்தில் கூட இப்போ இன்றைக்கி அலோபதி மருத்துவம்லாம் ரொம்ப ஈஸி.
அப்படியே ஒரு 10 இன்ஜெக்ஷனை வச்சுக்கிட்டு இத்தனை மாத்திரையை வச்சுக்கிட்டு மாத்திரையை ஒரு இத்தனை அதை அப்படியே டக்குன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். ஒன்றுமே இல்லை, மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஜோதிடம்ங்கிறது வந்து ரொம்ப 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 மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் அதை இன்றைக்கி ரொம்ப ஒரு உண்மையான ஜோதிடம் இல்லாதனால அது மதிப்பு இழந்து போய் கிடக்குது. இதில் எதுலேயுமே ஒரு உண்மையில் ஒரு பொய்கள் நிறைய வந்துச்சுன்னு சொன்னோம்னா அதுக்கு மதிப்பு இல்லாமல் போய்விடக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இதை அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரி, இந்த சனி என்ற கிரகத்தை மந்தன் என்று சொல்வார்கள். இப்போ இதுக்கு மந்தன் என்றால் என்ன? சோம்பேறி, எதையுமே ரொம்ப ஒன்றுமே செய்ய மாட்டான், ரொம்ப மெதுவாக செய்வான் அப்படிங்கிற மாதிரி மந்தன் என்று சொல்லுகிறார்கள். அப்போ சனினாலே மந்தன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு காரகத்துவம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மந்தன் என்று ஒன்று இருக்கிறது, பொறுமை நிதானம் அப்படின்னும் ஒரு காரகத்துவம் இருக்குது. இப்போது மந்தன்னா அது ஒரு மாதிரி பார்க்க, பொறுமை நிதானம்னா என்ன? இப்போ பாருங்கள், இந்த சனி 8-12 தொடர்பில் இருந்துச்சுன்னு சொன்னால் மந்தனாக இருப்பான், எதையுமே செய்ய மாட்டான், அவன் அப்படியே மந்தனாக இருந்து வாழ்க்கையில் கெட்டு போவான், அப்படி போயிடும். ஆனால் இதே சனி 3, 7, 11 இந்த ஒற்றைப்படை தொடர்பு வச்சுருக்குன்னு வச்சுக்கங்க. 1, 3, 5, 7, 9, 5, 9 விட்டுருங்க, 3, 7, 11, 1, 3, 5, 1, 3, 7, 11 இப்படி தொடர்புல வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்படி எப்படி இருப்பான்னா, அவன் மந்தனாக இருக்க மாட்டான், பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பான். அப்போ சனி நல்ல தொடர்பு இருந்துச்சுன்னா அவன் நிதானமாக இருந்து வாழ்க்கையில் நல்லா முன்னேறிடுவான். ஆனால் 8-12 இருந்தால் அவன் வீணாக போகணும் இல்லையா, கஷ்டப்படணும் இல்லையா, அப்போ என்ன அவன் மந்தனாக போயிடுவான். அப்போ நீங்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்க, லக்கணத்தில் சனி வந்துருச்சுன்னா உடனே இவர் மந்தன் அப்படின்னு சொல்லி பொதுப்படையாக பேசுகிறாங்க. அப்படி இல்லை, அவர் மந்தனாக இருக்கிறானா பொறுமை நிதானமாக இருக்கிறானா அப்படின்னு பார்க்கணும். மெதுவாக வேலை செய்வார், நிதானமாக சிந்தித்து வேலை செய்வார். உடனே அதை தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நீ கரெக்டாக சொன்னாலுமே அதை செய்யவே மாட்டான், அப்படி சோம்பேறியை உட்காந்துக்கிட்டே இருப்பான், செய்ய அவன் தான் மந்தன். அப்போ அதை அந்த ஜாதகத்தை பொறுத்து நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதே போல் உடல் ஊனம் என்பதும் இந்த சனியினுடைய காரகத்துவம். உடல் ஊனம்ங்கிறது பொதுவாக கால் ஊனமாக இருக்கிறது தான் ஊனம்னு நம்ம பெரும்பாலும் எடுத்துக்கிறோம். இப்போ கையில் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அது பெருசாக ஊனம்னு நம்ம சொல்கிறது இல்லை. அவர் ஏன்னா மூவ் பண்ணிடுறார், நடந்து வந்துடுறாரு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நடந்துருவார், கை மட்டும்தான் செயல்பாடு இல்லாமல் இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணலாம், அவர் மூளை திறனை வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்க. கை இல்லைன்னா கூட விரல்களை வச்சு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஊனம்ங்கிறது இந்த கால் அப்படிங்கிறதுனால, இந்த காலுக்கு சனி தான் வர்றதுனால உடல் ஊனம்ங்கிறது இந்த சனியினுடைய காரகத்துவத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த சனி என்பது தொழில்காரகன் என்று சொல்கிறோம். தொழில்காரகன். அப்போ தொழில்காரகன் சனியை எப்படி சொல்கிறோம்? சூரியனில் தொழில்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய முதலாளி என்பவர் நல்ல ஒரு அதிகாரம், ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவர் அந்த சூரியனுடைய அம்சமாக வரும். இந்த தொழில்காரகனில் அந்த தொழிலில் உழைப்பினால் செய்யக்கூடிய தொழில் இருக்குல்ல, அது முழுவதும் இந்த சனியில் வர்றதுனால அது பொதுவாக இந்த தொழில் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இரும்பு நிறைய பயன்பாட்டில் இருக்கும். இந்த டூல்ஸ் இல்லாமல் தொழில் பண்ண முடியாது, இரும்பு பயன்பாடு இல்லாமல் தொழில் பண்ண முடியாது. அப்போ அந்த இரும்புக்கு காரகன் யாராக இருக்கிறான்? சனியாக இருக்கிறான். அப்போ அந்த தொழில்னு எடுத்துக்கிட்டாலே அதில் இரும்பு இல்லாமல் தொழில் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ அந்த உழைப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதுங்கிறதுனால இந்த சனி அப்படிங்கிறது தொழில்காரகனாக இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணும் அப்படி, இப்போ இதிலே இந்த சனி 2 நாள் ஆரம்பித்துன்னா நிறைய உழைக்கக்கூடியவர்களை வைத்து அவர் தொழிற்சாலை நடத்துவார்னு வச்சுக்கணும். இதே சனி 8-12 இருந்துச்சுன்னா இவர் போய் என்ன பண்ணுவார், அப்படி அடிமாட்டுத்தனமாக அங்கே போய் ஒரு கம்பெனியில் வேலை வைப்பார் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி அது அந்த சனியினுடைய அந்த காரகத்துக்கு தகுந்தாற் போல் இது தொழில் அப்படிங்கன்னா தொழிலை நடத்தக்கூடியவராகவும் இருப்பார், தொழிலாளியாகவும் இருப்பார். இதை நாம் அந்த சனி இருக்கக்கூடிய தொடர்புகளை வச்சு நாம் கணக்கிட்டு செய்யணும். இப்போ பாருங்கள், சனிக்கு கடைநிலை ஊழியர்கள் எல்லாமே சனியில் வர்றாங்க, அடிமைகள் இதெல்லாமே சனியில் வர்றாங்க. அப்போ இப்போ இது பாருங்கள், அதாவது கடைநிலை அடிமைகள் இதெல்லாம் சனியில் வருதா? எல்லாத்துலேயுமே முதல் நிலை அப்படின்னு சொல்லிட்டாலே சூரியன் வந்துடும், கடைநிலை அப்படின்னு சொல்லிட்டாலே சனி வந்துடும். அப்போ இந்த மாதிரியான ஊழியர்கள் எல்லாருமே சனியில் வந்துடுவாங்க. இன்னொன்று என்னென்னா,
இந்த யூனிஃபார்ம் போட்டு செய்கிறவங்கெல்லாம் செவ்வாயில் வந்துடுவாங்க. இந்த கடைநிலை அப்படின்னு சொல்லும்போது இது என்ன ஆகும்னா, இதில் அந்த யூனிஃபார்ம் இல்லை, அவங்க போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு என்ன ஆகும், ஆளுக்கு படிகிறதா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்த உடனே ஒரு கம்பெனிக்கு வந்த உடனே அந்த அதுக்குன்னு ஒரு துணி போட்டுக்குவாங்க. ஏன்னா மெக்கானிக்கெலாம் பாருங்கள், அங்கே வந்தோடனே அது ஆயில் படும், அழுக்கு படும், இதெல்லாம் படும். அப்போ அந்த துணியை போட்டுட்டு வேலை, அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க, அதாவது அழுக்கு படக்கூடிய தொழில் இப்படிங்கிற அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சனி. இப்போ இந்த கூட்டுறவங்க, மெக்கானிக்காக இருக்கிறவங்க, இந்த ஆயில் இந்த மாதிரி படக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு காக்கியில் போட்டிருப்பாங்க. அதில் இந்த பெயிண்டிங் தொழிலில் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது யூனிஃபார்ம்னு இல்லை, யூனிஃபார்ம் அப்படியே இருக்காது. யூனிஃபார்ம் அப்படியே நீட்டாக அப்படியே மடிப்பு கலையாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் செவ்வாயின்னு போயிடும். ஆனால் சனியில் வரும்போது இது ஒரு கடைநிலை ஊழியர் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நிலையில் வரும். அதே மாதிரி உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த சனி. இன்னொன்று சோம்பேறி அப்படிங்கிறது இந்த சனியில் தான் வரும். சோம்பேறி அப்படின்னு சொன்னால் அந்த 5, 9 அப்படின்னு இருக்கிறவரும் 8, 12 இருக்கிறவரும் சோம்பேறியாக இருப்பார். மற்றபடி சோம்பேறி இல்லை, நம்ம அதை சொல்லியிருக்கோம். அதே ஒற்றைப்படையாக இருந்து நல்ல தொடர்பு இருந்தால் அவர் சோம்பேறி அல்ல, அவர் நிதானமானவர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வயதான நபர்கள் முழுவதுமே எதில் இருப்பாங்க, இந்த சனி என்ற கோளில் வருவாங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சனி ரொம்ப கெட்டு போயிருந்தால் அவர் வயதான தோற்றத்தை உடையவராக இருப்பார். சனி நல்லா ஒற்றைப்படையில் இருக்கிறவர் பாருங்கள், வயசாக இருக்கும், உங்களை பார்த்தா அவ்வளோ வயசாக தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வயது இளமையாக தெரிவார். பொதுவாக இளமையான தோற்றத்துக்கு எந்த கிரகம்? புதன் என்பது இளமையான தோற்றத்துக்குரிய கிரகம், வயதான தோற்றத்துக்குரிய கிரகம் சனி. ஆனால் இருந்தாலும் அந்த கிழத்தோற்றம், அந்த வயதான தோற்றம் அப்படிங்கிறது சனி லக்கணமாக இருந்து 4, 8, 12 இருந்தால் அவர் சாதாரண வயசு கம்மியாக இருக்கும், ஆனால் பார்த்தா வயசு கூட இருக்கிற ஒரு மாதிரி தெரியக்கூடியவராக இருப்பார். ஆனால் சனி நல்ல ஒற்றைப்படை தொடர்பு இருந்துச்சுன்னா அவர் அந்த கிழட்டு தோற்றம், வயதான தோற்றம் என்பது தெரியாது. அப்போ வயதான தோற்றத்துக்குரிய கிரகம் பொதுவாக சனி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அழகற்ற தோற்றம் அப்படின்னு இப்போது சனியில் இருக்கவங்க எல்லாம் பெரும்பாலும் கடைநிலை உழைப்பு இப்படி தான் இருப்பாங்க. அப்போ அவங்க அந்த தோற்றத்தை அழகாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸும் இருக்காது. அப்படியே வச்சுக்கிட்டாலும் அந்த உழைப்பில் அது வெளிப்பட முடியாது. அந்த தோற்றம் இருக்கிறவங்களாம் அந்த சனியினுடைய இதாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொன்னோம்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொன்னோம்னா கஷ்டப்பட்டு ஜீவனம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், அடித்தட்டு மக்கள் அப்படி. அப்போ இந்த சனி அந்த மாதிரி கெட்டு போயிருந்தால் அப்போ இது மாதிரி வருது. இப்போது ஏன் இந்த சனி இப்படி கெட்டு போகுது அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த இடத்துல நம்ம வேதாத்திரிய ரீதியாக திங்க் பண்ணணும். இப்படி சனி இப்படி கெட்டு போனால் இப்படியெல்லாம் வருதுன்றமே, ஒரு சனி ஏன் ஒரு குழந்தை ஜாதகத்தில் இப்போ ஏன் கெட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செயல் விளைவு தத்துவத்தில் போட்டு பாருங்கள். அப்பா அம்மா தாத்தா பாட்டி ரொம்ப சௌகரியமாக இருந்து பிறர் பொருளை அவர்கள் துன்புறுத்தி அபகரித்து சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க குழந்தை கஷ்டப்படணுங்கிறது விதியாக மாறுகிறது. அப்போ சனி இப்படி ஆயிரும். அதே சமயத்தில் அவர் கஷ்டத்தில் வாழ்ந்திருப்பார், கஷ்டத்தையும் அவர் அனுபவிச்சிருப்பார், பிறருக்கு யாருக்கு துன்பம் கொடுக்காமல் இருந்திருப்பார். அங்கே சனி நல்ல தொடர்புகளில் வந்துடும். இப்போ சனி இப்படி வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நாம் சுகமாக இருந்தோம்னா நம்ம சந்ததி கஷ்டப்படும். இதுதாங்க செயல் விளைவு தத்துவம். அப்போ இந்த சனி இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு காரணம் அவர்களுடைய மூதாதையர்கள். சிறிய திருட்டு என்பது சனியினுடைய காரகமாக வருகிறது. சிறிய திருடு, சின்ன சின்ன விஷயத்தில் திருடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இப்போ பாருங்கள், அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், உழைப்பில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு சாதாரண ஒரு பொருளை பார்த்தோம்னா அவங்களுக்கு பெருசாக தெரியும். அவர் சின்ன ஒரு இதை அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான திருட்டு எல்லாமே சனியில் வரும். இது நாம் எப்படி எடுத்துக்கலாம்னா, இது ஒரு பேசிக்காக தேவையின் அடிப்படையில் திருடுறவங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா அடித்தட்டுங்கிறப்ப தேவையின் அடிப்படையில் திருடுற, சின்ன ஆசையின் அடிப்படையில் திருடுறவங்களாக இருப்பாங்க. இந்த திருட்டுனால ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படாது. ஆனால் இந்த பெரிய திருட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள்,
4000 கோடி அடிச்சுட்டு போய் லண்டனில் உட்காந்துருக்காரு. இப்படி திருட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். அது ராகுவை சேர்ந்தது. ராகு வந்து 4, 6, 8, 12ன்னு இருந்துச்சுன்னா அவன் பெரிய திருடனாக இருப்பான். அப்படி போயிடும். ஒரு பெரிய திருடனாக இருப்பான், இல்லாட்டி பெரிய கேன்சர் நோயாளியாக இருப்பான். அது மாதிரி அந்த ராகு கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னோம்னா அது எதையுமே பெருசாக கொடுக்கும். எதையுமே பெருசாக கொடுக்கும். பிரம்மாண்டமான நோய், பிரம்மாண்டமாக அவர் என்ன பண்ணுவார், கோர்ட்டு கேஸில் போய் ரொம்ப பிரபல்யமாகி அப்படி அசிங்கப்படுவார். அப்படி இருக்கும். எதையுமே ரொம்ப பிரம்மாண்டமாக கெடுக்கிறதுங்கிறது ராகு. என்ன சார் ராகுவை பற்றி அப்படி சொல்லிட்டீங்க? பிரம்மாண்டமாக கொடுக்கறதும் ராகு, அதையும் பார்த்துக்கணும். நான் இப்போ ராகு வந்து 6, 8, 12 இருந்துச்சுன்னா பிரம்மாண்டமாக கெடுக்கிறது, பிரம்மாண்டமாக திருடுறதுன்னு சொல்கிறேன். இதே ராகு வந்து 1, 3, 7, 11 இருந்துச்சுன்னா பிரமாதமாக அவர் ஞானத்தில் போய்கிட்டு இருப்பார். இதே ராகு 2, 4, 6, 10 அப்படின்னு சொன்னோம்னா அவர் எப்படி இருப்பார்? அப்படி ஒரு சிறந்த தொழிலாளர் டாட்டா மாதிரி இருப்பார். இப்போ டாட்டாவை கூட 1, 3, 7, 11 சொல்லலாம். இதே அம்பானின்னு சொன்னீங்கன்னா 2, 4, 6, 10 சொல்லலாம். அப்படி போயிடும். இப்போ அதே அப்படி பாருங்கள், அந்த அம்பானியினுடைய பையன் பார்த்தீங்கன்னா இதே ராகு வந்து 2, 4, 6, 10 இருக்காது, 6, 8, 12 வந்துடும். அதனால தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நோய் வந்துடும். எல்லாமே ஒரு இடத்துல இப்படி வந்துச்சுன்னா அடுத்த இடத்துல மாறும். அப்போ இந்த பெரிய திருட்டுங்கிறது அப்படி இந்த சிறிய திருட்டு இது ஒரு பெரிய பாதிப்பே இல்லை. இது வந்து சமுதாயத்தில் ரொம்ப அதை அங்கீகரிக்க, அப்பா விடுப்பா, அவன் என்னப்பா பசிக்கு அவன் எடுத்துக்கிட்டாப்பா, வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் இந்த சனியில் வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் துக்கம், வலி, வேதனை, இந்த இறப்பு, மரணம் இது எல்லாமே இந்த சனியில் வரும். ஏன் இப்போ இந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப உழைப்பில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த வலி, வேதனை, நம்ம இப்படி இருக்கமே அப்படிங்கிற துக்கம் இதெல்லாமே இங்கே இருக்கும். அப்படிங்கிறனால இந்த சனி என்ற காரகத்துக்குள்ள இதெல்லாம் வந்து விடுகிறது. அதே போல் சில்லறை வியாபாரம் முழுவதும் சனியில் வந்துடுங்க. பெரிய 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 ஹோல்சேல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா குருவில் வந்துடும். சில்லறை வியாபாரம் அப்படிங்கிறது சனியில் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு பஸ்ஸில் கலெக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு கலெக்ஷன் 5000 வச்சுக்கோங்களேன். 5000. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ சென்னை டு திருச்சி ஒரு பஸ்ஸு வருது, அதில் 5000 கலெக்ஷன் வருது. அவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு ஒரு 50 டிக்கெட்டை போட்டுட்டு உட்காந்துக்குவார், முடிஞ்சு. ஆனால் இதே 5000 கலெக்ஷன் வரும் தாம்பரம் டு பாரிஸ் கார்னர் அப்படின்னு வரும். அவர் அதே 5000 கலெக்ஷன் கொடுப்பார். அவர் எத்தனை இடத்துல சில்லறையாக வாங்குவார். இப்போ இந்த டவுன் பஸ்ஸில் கண்டக்டர் வேலை பார்க்குறாருன்னா அவர் சனியினுடைய ஆதிக்கத்தில் இருப்பார். அதே குருவில் இருந்தார்னா அவர் எங்கே போயிடுவார், அந்த சென்னை டு நாகர்கோயில் அந்த பஸ்ஸில் அவர் டிக்கெட்டை போட்டு அப்படி உட்காந்துக்குவார். அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும். இதே போல் பாருங்கள், இப்போ சென்னை டு நாகர்கோயில் டிரைவர் இருக்கார் பாருங்க, அவர் நல்ல 4-வேயில் போய்கிட்டே இருப்பார், அங்கங்கே தான் நிறுத்துவார். இதே தாம்பரம் டு பாரிஸ் கார்னர் எத்தனை இடத்துல நிறுத்துவார். அவர் பிரேக்கை போட்டு கியரை போட்டு 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 இந்த டிரைவர் முழுவதும் இந்த சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பார்கள். அதே போல் வறுமை, ஏக்கம் இது எல்லாமே இந்த சனியினுடைய காரகத்துவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் இந்த சனி 1, 3, 7, 11 இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வறுமை இருந்தாலுமே அதையும் அவர் என்ன பண்ணுவார், அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய சமநிலை மனம் வந்தவராக இருப்பார். அப்போ அதில் அந்த ஏக்கங்கிறது பெருசாக இருக்காது. ஆனால் இது வந்து அந்த 8, 12 அந்த 5, 9 அப்படி வரும்போது 6, 8, 12 வந்துச்சுன்னா அந்த இதெல்லாம் அதிகமாக இருக்கும். சரி, இப்போது அமைதியான வீட்டு விலங்குகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சனியில் வந்துடும். அமைதியான வீட்டு விலங்குன்னா இந்த வீட்டில் வளர்க்குற விலங்குகள் இவர் சொன்னால் கேட்கும், ஏய் வா உட்கார் எந்திரி அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் இப்படி இருக்கும். கொடூரமான விலங்குகள் எல்லாமே வந்து செவ்வாயில் போயிடும். இந்த அமைதியான வீட்டு விலங்குகள்னால் அந்த மனிதனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய விலங்குகள் இதெல்லாம் வந்து இதில் வந்துடும். அதே போல் இந்த தாழ்ந்த ஜாதி அப்படின்னு இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து பொருந்தாது. அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அது எப்படின்னா அவங்க தொழிலை அடிப்படையாக வச்சு சாதி வச்சுருந்தாது. இப்போ எல்லாம் இது வந்து நாம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டிய இது இல்லை. இதே போல் இந்த சாதனை வெறி அப்படிங்கிறது இந்த சனியில் இருக்கவங்களுக்கு இருக்குங்க. சனியினுடைய ஆதிக்கத்தில் சாதனை வெறி. இப்போ என்னன்னா அந்த கீழே இருந்துட்டு உழைச்சி நம்மளும் உழைச்சி இந்த வரணும்டா, இவங்கள மாதிரி வரணும்டா அப்படின்னு ஒரு வெறி வருது பார்த்தீங்களா. இது இவங்கள்ட்ட இந்த சனியினோட தான் வரும். எப்போ வரும், சனி 2, 4, 6, 10 இருந்துச்சுன்னா இந்த சாதனை வெறி அவனுக்குள்ளே அதிகமாக இருக்கும். அவன் அப்படி உழைச்சி மேலே வந்துடுவான், அப்படி வந்துடும். சரி, இதே போல் பக்கவாதம்,
பக்கவாதம்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த காலில் இருக்கிறதுனால இது பக்கவாதம்ங்கிறது சனியினுடைய காரகத்துவம். தன்னிலையில் தாழ்ந்து கொள்தல், இன்ஃபீரியாரிட்டின்னு சொல்கிறது இந்த இவங்கள்ட்ட இருக்கும், யார்கிட்ட சனியினுடைய இதில் இருக்கும் இன்ஃபீரியாரிட்டி. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய நிலையை வச்சு இன்ஃபீரியாரிட்டியாக இருக்கக்கூடியது இருக்கும். இந்த 5, 9 இருக்கவங்க ரொம்ப இன்ஃபீரியாரிட்டியாக இருப்பாங்க. 1, 3, 7 பண்ண கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டியாக இருப்பாங்க. ஆனால் இந்த இன்ஃபீரியாரிட்டி அப்படிங்கிறத காமிச்சிக்காமல் அதை வந்து ஒரு ஜமாளிக்கிறவங்க இந்த 2, 4, 6, 10 இருப்பாங்க. இன்னொன்று இந்த 8, 12 இருக்காங்க, அந்த இன்ஃபீரியாரிட்டியை வச்சுக்கிட்டு அடுத்தவனை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கெடுப்பாங்க, போட்டு பார்த்துருவாங்க. இதை வச்சுக்கிட்டே அதை ஒரு மாதிரி பழிவாங்கம் ஒரு மாதிரி இதில் போயிடுவாங்க. அது 8, 12. அப்போ இந்த 4 வகையில் பிரித்து பார்க்கணும். நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம். இதை நம்ம எப்படி பார்க்கணும்? 1, 3, 7, 11 அடிப்படையில் 1, 2, 4, 6, 10 1, 5, 9 1, 8, 12 1, இந்த 4 பிரித்து நம்ம பார்க்கணும். இந்த 4 பிரிவையும் தான் என்ன சொன்னாங்க அந்த காலத்தில்? பிராமணர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள், வைசியர்கள்னு பிரித்து வச்சாங்க. அது அந்தந்த தொழில் அடிப்படையில். இப்போ நம்ம அப்படி இல்லை, அந்தந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம வந்து அதை பார்த்துக்கணும், அவ்வளோதான். சரி, அடுத்து மலட்டுத்தன்மை அப்படிங்கிறதும் இந்த சனியில் வருது. அதனால் இந்த சனி மோசமாக இருந்துச்சுன்னா மலட்டுத்தன்மை அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. இது குருவும் அப்படி இருந்து, 5ஆம் பாவமும் அப்படி இருந்து, லக்கணமும் அப்படி இருந்து, இது எல்லாம் வந்துச்சுன்னா தான் இது வருமே தவிர சனினால் மட்டும் வராது. 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், குரு ஏற்கனவே ஒரு 8, 12, 6, 8, 12 தொடர்பு. இதில் 4 தொடர்பு இருந்துச்சுன்னா ரொம்ப 4, 8, 12 இப்படி தொடர்பு வந்துச்சுன்னு சொன்னால், சனியும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மலட்டுத்தன்மைக்கு ரொம்ப ஒரு பூஸ்ட் கொடுக்க மாதிரி ஆயிரும். அதனால் அந்த தன்மை ஒன்று இதுக்கிட்ட இருக்குது. அதே போல் இரவு வேலை பார்க்குறவங்கலாம் அந்த சனி நைட் டியூட்டியாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு சனி இருக்கும், சனி ஆதிக்கம் இருந்துச்சுன்னா நைட் டியூட்டியாக பார்ப்பாங்க. ஏன், இது இருள் கிரகம் அல்லவா? அதனால் இரவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பகலில் தான் வேலை பார்ப்பாங்க. அவங்க சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க, சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருட்டில் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சரி, சனியினுடைய தெய்வம் என்ன? ஐயனார். சனிக்கு தானியம் எது? எள்ளு. இது எல்லாருக்கும் தெரியும். சனி பகவானுக்கு உடனே போனால் எள்ளு விளக்கு போடுறது இப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பாருங்கள், ஒரு இறுதி காலத்தில் மரணத்துக்கு பின்னாடி செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாத்துலேயுமே எள்ளும் தண்ணியும் இறைக்கிறது. அங்கே எள்ளு நிறைய இதில் வரும். அப்போ இந்த சனி என்பது கடைசி கிரகனால கடைசி காலத்தில் செய்யக்கூடிய எல்லா சடங்குகளிலும் அது இந்த எள்ளு என்பது பயன்பாட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் உலோகம் என்பது இரும்பு. உழைப்பு அப்படின்னு நினச்சிட்டாலே இரும்பில் தான் அவ்வளவு இருக்குது. இரும்பு எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னே இது வரைக்கும் தெரியலையா. மூளையே ஏற்பட்ட வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை யார் கண்டுபிடிச்சா என்னங்கிறதே தெரியல. அவ்வளவு பயன்பாட்டில் இருக்கிறது. அதிகமாக இங்கே பயன்படக்கூடிய உலகம் இந்த இரும்பாக தான் இருக்கிறது. அப்போ உழைப்பு என்று சொன்னாலே இரும்பு அப்படிங்கிற அடிப்படையில் அது வருகிறது. இந்த ரத்தின கல் என்பது நீலக்கல், நிறம் என்பது கருப்பு, திசை என்பது மேற்கு. ஆக இந்த அடிப்படையிலே நாம் ராகுவினுடைய காரகத்துவத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது இதில் இங்கே இந்த சனி அப்படிங்கிறதுல நாம் முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படிங்கணும்னா, இந்த சனியை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க. சனி திசையோ சனி புத்தியோ நடந்து அது 2, 4, 6, 10 தொடர்பில் இருந்து அந்த காலகட்டத்தில் இவர் ஒரு வீடு கட்டினாலோ அல்லது ஒரு ஏதோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டினாலோ ஏதாவது ஒரு நிலையான ஒரு சொத்தை வாங்கியிருந்தாலோ அவர் சாகிற வரைக்கும் அதை விற்கவே முடியாதுங்க. அது நிலையாக இருக்கும். அதை சொல்லுவாங்க, இந்த சனி மட்டும் கொடுத்துருச்சுன்னு சொன்னால் அந்த சனியில் நீங்கள் ஒரு இதை வாங்கிட்டீங்கன்னா அதை உங்கள் காலத்துக்கு விற்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி 2, 4, 6, 10 இருந்தால் தான் கொடுக்கும். அப்போ இந்த சனி வந்து ஒரு நிலைக்க ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால சனி நல்ல தொடர்புகளில் இருப்பவர்கள் அந்த காலகட்டத்திலே அவர்கள் இது மாதிரி ஒரு நிலையான சொத்தை வாங்கி வச்சாங்கன்னா அவர்கள் காலத்துக்கு அதை விற்க வேண்டிய சூழ்நிலையே வராது என்பதை ஒரு முக்கியமான இந்த சனியினுடைய ஒரு குணாதிசயம் என்பதை தெரிந்து கொள்வோம். அதன் அடிப்படையிலே இந்த சனி என்பதை பற்றிய ஒரு தன்மைகளை பார்த்தோம். இப்போது
இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனின்னு அந்த இதெல்லாமே வந்து வெறும் ராசியை வைத்து, அதனால் அதை கண்டு பயப்படவே வேண்டாம். ஜாதகத்தில் சனி நன்றாக இருந்தால் 7.5 சனியும் ஒன்றும் செய்யாது, அஷ்டமத்து சனியும் ஒன்றும் செய்யாது. அப்படியே அதில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நம்ம கர்ம வினைகளை கழிக்கக்கூடிய துன்பங்களாக இருக்கிறது. நாம் இந்த தத்துவங்கள் நம்ம 4 தத்துவம் காந்த தத்துவம், மலையக்க தத்துவம், செயல்விளை தத்துவம், கர்ம இந்த தத்துவத்தில் நாம் தெளிவாக இருந்தோம் என்று சொன்னால், நாம் இந்த சனியினால் வரக்கூடிய பலன்கள் நமக்கு நன்மை தான் தருகிறது, சனி நமக்கு நன்மைத்தான் செய்கிறது என்ற அடிப்படையில் நாம் சனி என்ற கோள் ரொம்ப அற்புதமான ஒரு கோள். இது ஞானத்துக்கு நமக்கு உதவக்கூடிய கோள் என்பதையும் தெரிந்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.